அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு கிரக பயிற்சினால பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது கஷ்டங்களை தரக்கூடியதாக காணப்பட போகிறதா, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு செல்லியம்மனை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய தொடங்கும். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகாசி மாதம் ரிஷப ராசியில் சூரியன் பயணிப்பதனால ரிஷப மாதம் என்று அழைப்பார்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகளும் கிரக பேச்சுகளுமானது எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வைகாசி மாதம் அப்படிங்கிறது என்னன்றதையும் ஒரு சில தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுள், செல்வம், புத்திர பேரு அனைத்தையுமே அளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த வைகாசி. சூரியனினுடைய சொந்த வீடு சிம்மராசி. அதே போல 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10ஆம் வீடு ஆகிய இந்த ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதங்களாகும். வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு, ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், துளராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி, மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது செய்ய இருக்கின்றன. அந்த வைகாசி 3ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா இடம்பெறுகிறார். 9ஆம் தேதி சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு இடம் மாறுகிறார். 20ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார். பெயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் தடையில்லா பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடன் இருந்த உடைசல் கொடுக்கக்கூடிய உறவுகளை பார்த்தீங்கன்னா அடையாளம் காண்பீர்கள். தொழிலுக்கு தடையாக இருந்த இடையூறுகளையும் பார்த்தீங்கன்னா கிள்ளி எறிவீர்கள். செவ்வாய் 3ஆம் தேதி அன்று 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். தோப்பு குத்தகை மூலமாக உங்களுக்கு கணிசமான வருமானங்களும் எதிர்பார்க்கலாம். அதேபோல் கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவீர்கள். அதேபோல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அமர்ந்திருக்கிறதுனால தாய் மாமனுடைய வழியில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சாதரியமாக அதை நீங்கள் சமாளித்து விடுவீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சண்டை சச்சரவுக்குள்ள எதுவும் வேணாம், பார்த்து இருந்துக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே வருமானத்திற்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைகளும் ஏற்படுத்த மாட்டார்கள். 4ஆம் வீட்டில் இருந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு இடம் மாறுகிறார். அதனால வெளியூர் பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளும் உண்டாகும். சனி பகவான் 21ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைகின்றார். அதனால வளமான பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்பட வழிவகுப்பார். 11ஆம் இடத்து கேது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிப்பார். செல்வாக்கையும் உயர்த்துவார். நீங்கள் எடுத்த செயல்கள் வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். பகைவர்களினுடைய சூழ்நிலைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளங்களும் கூடும். அதே போல இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்கள் இருந்தாலுமே மாதத்தினுடைய பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும்.
திருமண முயற்சிகளில் இருந்தால் அந்த தடைகள் வந்து நீங்கி உங்களுக்கு நல்ல வரன்களும் அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டங்கள் இப்பொழுது அதிகரிக்கும். பணவரவுகள் நன்றாக இருக்கும். புதிய வாகனத்தையும் நீங்கள் இப்பொழுது வாங்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மைகளும் கிடைக்கும். பணியாளர்களால சிறப்பான வளர்ச்சிகளை நீங்கள் காணலாம். சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். அதேபோல் பதவி உயர்வுகளும் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலுமே நல்ல வளர்ச்சிகளும் பண வருமானங்களும் வந்து இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்துல வந்து உதவுவார்கள். சில நேரங்களில் முயற்சிகள் வந்து தடைகளை வந்து வரலாம். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடையும் மனதில் ஏற்பட்ட சோர்வும் மறையும். அதேபோல் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். வசதி வாய்ப்புகளும் பெருகும். மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதோடு போட்டிகளிலுமே வெற்றி வாகை சுடக்கூடிய வல்லமைகளும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். இந்த மாதம் வரவை போலவே செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களால அலைச்சல்களும் எதிர்பாராத பொருள் இழப்பும் உங்களுக்கு இருக்கும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. திடீர் கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும். எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்கும் போது உங்களுக்கு கவனங்கள் தேவை. வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள். வியாபாரங்கள் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலுமே பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகள் வந்து இருக்கும். எப்படியுமே நீங்கள் அதை செய்து முடித்து நல்ல பெயரையும் வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்களும் நடக்கும். நிம்மதியும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு நீங்கும். அதேபோல் குழந்தை மகிழ்ச்சியாக வந்து இருப்பார்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் வந்து கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் வந்து ஏற்படும். கவனங்கள் தேவை. முயற்சிகள் உங்களுக்கு தாமதப்படும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும். அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனைகளை நீங்கள் செய்யவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும். நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதே போல மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரங்களை வந்து ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது. விளையாட்டுகளில் கவனங்களும் தேவை. அடுத்ததாக இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். குழந்தை பாக்கியங்களும் வந்து கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு இந்த மாதிரி மனை இது போன்ற விஷயங்களானது உங்களுக்கு வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனங்கள் தேவை. அதேபோல் ஒரு முறைக்கு இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரித்து வாங்குவது நல்லது. அதேபோல் அந்த பத்திரங்கள்லாம் வந்து பார்த்து நீங்கள் சரிபார்ப்பதும் நல்லது. அதேபோல் மதிப்பும் மரியாதையும் கூடி செல்வாக்குகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் வரலாம். அடுத்ததாக பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். தடைகளை நீங்கள் முறியடித்து காரிய வெற்றியும் வந்து இப்பொழுது காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியங்களும் வந்து கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் வந்து கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். சளி மற்றும் மார்பு தொல்லைகளும் உங்களுக்கு வரலாம். உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகளினுடைய ஆகியோரிடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல பெயரும் உங்களுக்கு ஏற்படும். சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பரிகாரமாக சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்பங்கள் உண்டாகும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.